ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ ரேஷ்மா தானே? பரவாயில்லையே, பேர்லாம் மறக்காம ஞாபகம் வச்சிருக்கீங்க. நீ என் தம்பியோட ஃப்ரெண்ட் ஆச்சே, உன்னை எப்படி மறக்க முடியும்? வெளியவே நின்னு பேசிட்டு இருக்கியே, உள்ள வா. இல்ல மேம், பரவாயில்ல இருக்கட்டும். ஆமா, நீ என்ன திடீர்னு வந்திருக்க? ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணுமா? சாச்சா, இன்னைக்கு பேசிட்டு போறதுக்காக வரல, உங்க சிவாவை கையோட கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். சிவா, என் கூட வா, உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன ரேஷ்மா? வா. என்ன சிவாவை மட்டும் கூப்பிடுற? அயலி வர வேண்டாமா? அயலி எதுக்கு மேம் வந்துகிட்டு? அவங்களுக்கு இங்க ஏதாச்சும் முக்கியமான வேலை இருக்கும், அவங்க அதை பார்க்கட்டும். நான் சிவாவை மட்டும் கூட்டிட்டு போறேன். என்ன? ஒரு நிமிஷம் சும்மா இரு. மேடம், நான் சிவாவை கூட்டிட்டு போறேன். என்கிட்ட ஏன் அதை கேக்குற? அவனோட வைஃப் தான் இது ஒரு காளி. இவ ஓகே சொன்னா நீ சிவாவை கூட்டிட்டு போலாம். அயலி, நான் சிவாவை கூட்டிட்டு போலாமா? சரி, கூட்டிட்டு போ. தேங்க்யூ அயலி. சிவா, அதான் பெர்மிஷன் கிடைச்சிருச்சுல, வா நம்ம போலாம். அயலி, அண்ணி, எதுக்கு இப்போ இவ்ளோ நார்மலா இருக்கிற மாதிரி நீ நடிக்கிற? உன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. உனக்கு சிவாவை ரேஷ்மா கூட அனுப்புறதுக்கு பிடிக்கல, ஆனாலும் நீ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்பி வேற வழி இல்லாம ஓகேன்னு சொல்லிட்ட, அப்படிதானே? சில விஷயங்கள்ல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கலாம், அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஏன்னா நாம அசால்ட்டா நினைக்கிற ஒரு விஷயம் நம்ம லைஃபையே ஸ்பாயில் பண்றதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. சிவா நல்லவன் தான், ஆனா சில சிச்சுவேஷன் எப்படிப்பட்ட மனுஷங்களையும் ஆட்டி வைக்கும். அதனால நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது தான் நல்லது. என் அனுபவத்துல சொல்றேன், நான் செஞ்ச அதே தப்ப நீயும் செஞ்சிடாத அயலி, கொஞ்சம் பாத்தீரு. என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இனிமே இந்த தப்ப செய்யாத. விஜயகுமார் சார் ஏதோ லொகேஷனை ஷேர் பண்ணி என்னங்க வர சொல்லியிருக்காரு. லொகேஷன் மட்டும்தான் சென்ட் பண்ணிருக்காரா? வேற எதுவும் டீட்டெயில்ஸ் இல்லையா? இல்லையே, லொகேஷன் மட்டும் தான் அனுப்பியிருக்காரு. எந்த டீட்டெயிலும் இல்லாம லொகேஷன் மட்டும் அனுப்பியிருக்காரு, அதுவும் உங்க போனுக்கு மட்டும் அனுப்பியிருக்காரு. அப்ப கண்டிப்பா ஏதாவது எமர்ஜென்சியா தான் இருக்கும். அப்ப வா, சீக்கிரமா அந்த லொகேஷன்ல போய் பார்ப்போம். வா. என்ன ரேஷ்மா, நீங்க இருக்க, சார் வரலையா? அப்பா எதுக்காக இங்க வரணும்? அவரே அவரோட டியூட்டிக்கு போயிட்டாரு. அது இல்ல, சார் தான் இந்த லொகேஷன் அனுப்பி வர சொன்னாரு. அந்த மெசேஜ் அனுப்புனது அப்பா இல்ல, அவரோட போன் எடுத்து நான் தான் அனுப்புனேன். ரேஷ்மா,
உனக்கு இதெல்லாம் விளையாட்டா போச்சா? சார் நம்பர்ல இருந்து மெசேஜ் பார்த்ததும் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் ஓடி வந்தோம். நீ பண்ணது பெரிய தப்பு. ஆமா, எதுக்காக எங்களை இங்க வர சொன்ன? நான் எங்க அயலி உன்னை வர சொன்னேன்? நான் சிவாக்கு மட்டும் தானே மெசேஜ் பண்ணேன். என்ன ஆ, அது எதுக்கு ரேஷ்மா என்ன வர சொன்ன? துணி கடைக்கு எதுக்காக வர சொல்வேன்? நமக்கு ட்ரெஸ் எடுக்கதான். சரி, போலாம். தேங்க்யூ அயலி. சிவா வா போலாம். ஆ. ஆ, அண்ணே அந்த ஷர்ட் எடுங்க. சரிங்க மேம். ஆ, இது ஓகே, வேற கலர் காட்டுங்க. சரிங்க மேம். ஆ, இது வேண்டாம், வேற எடுங்க. ஓகே மேம். ஆ, இந்த கலர் உனக்கு ஓகேவா தான் இருக்கும். அயலி, சிவாக்கு இந்த Dress ஓகேவா? இல்ல, வேற ஏதாவது கலர் பார்க்கலாம். ஆ, ஆ, ம். ஐலி, அப்ப நீயே பாரேன். உனக்கு தான் எனக்கு எந்த ஷர்ட் செட் ஆகும்னு தெரியும்ல. இல்ல, வேற எடுங்க. ஓகே மேம்.